ராவணன் ராமாயணத்துலேருந்து தழுவி பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் கம்ப ராமாயணமோ அந்த மாதிரி 300 வகையான ராமாயணம் இருக்குது. ரீமேக் பண்ணியிருக்காங்க ராமாயணத்தை. ஸோ அதில் ஒரு ராமாயணம் தான் இந்த ராவணன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ராமாயணத்தில் இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இதில் ஸ்கெச் பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னா வீரா வந்து ராவணன், தேவ் வந்து ராமன், ஹேமந்த் வந்து லக்ஷ்மணன், ராகினி வந்து சீதாதேவி, ஞானப்பிரகாசம் வந்து ஹனுமன், வெண்ணிலா வந்து சொற்பனகை, சக்கரை அவன் வந்து விபூஷணன், சிங்கரசு கும்பகர்ணன். ராவணன் வந்து சீதையை கடத்தும் போது ஜட்டாயுன்னு ஒரு பறவை கழுகு கூட சண்டை போடுவார். ராகினியை பார்த்தீங்கன்னா வீரா வந்து கடத்த வரப்ப ஒரு கழுகு வந்து உட்காரும். அந்த கழுகு இங்கே அது என்ன மீன் பண்ணுதுன்னா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு ராகினிக்கு வந்து சொல்லுது. ராவணன் படத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து 10ன்ற நம்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்ல வருதுன்னா ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு சொல்கிறாங்க. படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வீராவுக்கு 10 விதமான கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஏன் வீராவே பேசும்போது கூட என் தலையில் 10 குரல் கேட்கறது. இந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் ஒரு டாப் ஆங்கிள் இருந்து லோ ஆங்கிள் மாறுவாங்க. எனக்கு சண்டை போட பலம் கொடு, ஆத்திரப்பட பலம் கொடு, உனக்கு இதுல என்ன கஷ்டம்? இதில் என்ன கன்வே பண்ண வராங்கன்னா ராகினியோட தலைக்குள்ள வீரா இறங்குறது தான் இந்த சீனில் சொல்ல வராங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா அவங்க தலையை பிடிச்சிட்டு வராங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா அவங்க தலைக்குள்ள ராவணன் இறங்கிட்டாங்க. அதாவது அவங்க ஒரு டைலாமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ இது லாஸ்ட் சீனுக்கு வந்தோம்னா லாஸ்ட் சீனில் அவங்க தலையில கை வச்சு கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இது என்ன கன்வே பண்ணுதுன்னா அவங்க தலையை விட்டு வீரா வெளியே போறாங்க. இந்த படத்தோட எண்டிங் சீன்ல மட்டும்தான் வீரா ராகினி மேல கை வைக்கிறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா உடஞ்ச பெருமாள் சிலை ஒன்று இருக்கும். அது பாதியா இடுப்பு கீழே இடுப்புக்கு மேல பாத்தீங்கன்னா பாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா காட்டான் ராமத்தான் ஒடுக்கப்பட்டவன். இந்த சீன்ல சிங்கர் உங்க டைலாக்ல அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை என்னன்னா ரொம்ப கருத்தால என் மண்டையில யோசிக்க தெரியாது. ஆட்டை வெட்டி சூப் வைக்க சொல்லுதியா, நெஞ்செலும்பு சூப் வைக்க. சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா கும்பகர்ணன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது சிங்கர்ஸ் எல்லா சீன்லையுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி தான் பேசுவாங்க. ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டிங் சீன் வரைக்கும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க மற்றதை பற்றி யோசிக்கிறத விட சாப்பாடை பற்றி முக்கியத்துவமாக யோசிப்பாங்க. அதாவது கும்பகர்ணனோட கேரக்டர். ராவணன் வந்து எப்படி ஒரு சிவன் பக்தரோ அந்த மாதிரி வீராவும் ஒரு சிவன் பக்தர். கையில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் கட்டியிருப்பாரு, கழுத்துலையும் கயிறு கட்டியிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் ஒரு சில விஷயங்கள்லாம் கன்வே பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா ராகினியோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்ல வருதுன்னா ஃபயர் மீன் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போட்டிருப்பாங்க. அது என்ன மீன் பண்ணுதுன்னா அவங்க டிப்ரெஷனை மீன் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ரெட் போட்டிருப்பாங்க. அது என்ன சொல்ல வருதுன்னா அந்த ரெட் வந்து வீரா மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ டிப்ரெஷன் ப்ளஸ் ஒரு நம்பிக்கை. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரெட் கலர் சாரீ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்ல வருதுன்னா வீரா வந்து அவங்க முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அங்கே சொல்ல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ் கூட போனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் வேர் பண்ணுவாங்க. தேவ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் சீனில் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீரா பார்த்தீங்கன்னா இந்த த்ரூ அவுட் மூவியில் 2 கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ரெட், இன்னொன்று வந்து பிளாக். ரெட் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க மேலே நம்பிக்கை வர அந்த ஒரு சில சீன்ஸில் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து அவங்க மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த சீனில் வந்து ரெட் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகினிக்கே வீரா மேலே வர ஒரு நம்பிக்கை, அந்த இடத்துல வந்து ரெட் கலர் போட்டிருப்பாங்க. மிச்சம் எல்லா இடத்துலையுமே வந்து பிளாக் தான் போட்டிருப்பாங்க. படத்தில் வந்து கார்த்திக் வந்து ஞான பிரகாசம் ரோல் பண்ணியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து மங்கி மாதிரி பண்ணுவார். இந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து தேவ் வந்து ராகினி கிட்ட லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை வந்து ராமாயணத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ராமன் வந்து சீதை கிட்ட அக்னி பரிசுக்கு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இதை தான் இந்த சீன் மூலமா கன்வே பண்ண வராங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். டார்க் கிரேடியன்ட் கருப்பு எண்ணங்கள், டார்க்னஸ் அதை குறிக்குது. அதை கூட பார்த்தீங்கன்னா ராகினி வந்து இருட்டில் இறங்க மாட்டாங்க, வெளிச்சத்திலே இறங்கிடுவாங்க குகைக்கு முன்னாடியே. இந்த சீனை பார்த்தீங்கன்னா ஹேமந்த் வந்து வெண்ணிலா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா உன் மூக்கை நான் அறுத்துடுவேன், நோஸ்கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ராமாயணத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா லக்ஷ்மணன் வந்து சொற்பனையோட மூக்கு அறுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த சீன் மூலயமா அவங்க கன்வே பண்ண வர்றது, நோஸ்கட்.
தாக்குதல் கூட எப்படி நடக்குதுன்னா சர்க்கரையை வந்து வண்டிக்குள்ள சர்க்கரை இன்னொரு சர்க்கரையை தான் சர்க்கரை இனிக்குது சர்க்கரை அந்த இனிப்பான சர்க்கரையை தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ இனிமையானவங்க அவங்க. ஆனால் தீயை வச்சு கொளுத்துறாங்க ஏன்னு தெரியல. இந்த சீன் பார்த்தீங்கன்னா மெதவை சுற்றிட்டே இருக்கும், வீராவும் சுற்றிட்டே இருப்பார். அந்த மெதவையில் பார்த்தீங்கன்னா 10 சின்ன பசங்க இருப்பாங்க. அவர் ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருக்காருனோ அப்படியே கரையோரமாக ராகினி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்டேபிளான ஸ்டேட்டில் இருக்காங்கனோ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்களோ அதுபடியே நடக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த சீன் சொல்கிறேன். இந்த சீனை பாருங்க. இந்த சீனில் ராவணன் அதாவது வீராவோட நேர்மையை சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, வீரா கிட்ட ஒரு கன் இருக்குது, ஆனால் தேவ் கிட்ட கன் இருக்காது. அது தெரிஞ்ச வீரா எதிராளி கூட ஈக்குவலாக சண்டை போட்டோன்றதுக்காண்டி கன்னை உள்ளே வச்சுருவாங்க. இந்த சீனை பார்த்தீங்கன்னா ராகினியை வந்து தேவ் காப்பாற்றுவாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு சீனு சேவ் பண்ணாமல் வருவார். அதாவது உங்களால் சிரைக்க முடியலை. வீரா வந்து அவர் மூஞ்சியில் வந்து மஞ்சப்பொடியை பூசிக்குவார். அது என்னன்னா அவர் கோபம் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. தேவ் வந்து என்ன பண்ணுவார்னா சிகரெட்டை வச்சு நியூஸ் பேப்பரில் வந்து அந்த பிக்சர் வந்திருக்கும், அது பின்னாடி இருந்து ஓட்டை போட்டுட்டு இருப்பார். அது என்ன சொல்ல வருதுன்னா இவர் வந்து முதுகு பின்னாடி தான் அடிக்க போகிறாரு அவங்கள அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுறாங்க. ராவணன் இந்த படத்தை வந்து எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ராமாயணத்துலேருந்து எடுத்த ஒரு பிளாட் அப்படின்னு. எப்படின்னா ராவணன் வந்து சீதையை ஸ்ரீலங்கா அதாவது குமரி கண்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை தேடி ஹனுமன் வருவாங்க. ஹனுமன் வந்து ஃபஸ்ட்டு சீதையை பார்த்துட்டு போய் ராவணன் கிட்ட தூது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராவணன் வந்து சீதையை கடத்தி வச்சுருக்காங்கன்னு. அது தேடி தான் வந்து ராமன் போவாங்க, ராமனும் லக்ஷ்மணனும் போவாங்க. ராவணன் வந்து ஏன் சீதையை கடத்துறாங்கன்னா ராவணனோட தங்கச்சினால தான். அது எப்படின்னா சொற்பனகையோட மூக்கை லக்ஷ்மணன் வந்து கட் பண்ணிடுவாங்க. நோஸ் கட். அது போய் அந்த ஒரு விஷயம்னால சொற்பனகை வந்து ராவணன் கிட்ட அதாவது அவங்க அண்ணன் கிட்ட போய் எனக்கு நடந்த அந்த ஒரு அநீதி வந்து ராமனுடைய மனைவியாகிய சீதா தேவிக்கும் நடக்கணும்னு சொல்லி தான் ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு வருவாங்க. அதை தேடி தான் ராமணனும் லக்ஷ்மணனும் வருவாங்க. அதை ஃபைனலாக ராமணனும் லக்ஷ்மணனும் இந்த போரை ஜெயிச்சிருவாங்க. அது எப்படி ஜெயிப்பாங்கன்னா, ஸ்ரீராமன் மறுத்த பின்னால மறைஞ்சிருந்து அம்பு விட்டு வாலிய கொன்னார். சூழ்ச்சி பண்ணி கொள்றதுல தப்பே இல்லைன்னு ஸ்ரீராமன் கடவுளுடைய அவதாரம் அவரே சூழ்ச்சி செஞ்சிருக்கும் போது இந்த படத்தோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்க இல்லை, சரி தப்பு இல்லை. அப்போ என்ன தான் சொல்ல வராங்க, அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு என்ன தான் தப்பு செஞ்சாலும் அது வெளியில் தெரியாது. அதிகாரம் இல்லாதவங்க அவங்க சரியாக செஞ்சால் கூட அது தப்பாக தான் தெரியுது. ஸோ படத்தில் டைலமா எல்லாம் பூந்து விளாண்டுருக்கு. காது வலிக்குது, நிறுத்துவியா? மாரல் சொல்ல போறியா? நிறுத்துங்கம்ல. மாரல்லாம் கிடையாதுங்க படத்தில். சரி விடிய